வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாருங்கள், ஸ்லீவ் வந்து நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து என்னென்னா, மாற்றி ஒரே சைடு அடித்து வச்சுருப்பாங்க. அதாவது உள்ளே நம்ம குடஞ்சி கட் பண்ணுறோம் இல்லைங்களா, ஃப்ரண்ட் பார்ட்டில். அப்போ அந்த ஸ்லீவ் என்ன ஆகும்னா, ஒரே சைடே மடித்து திருப்பி அடிக்கிறப்போ ஒரே சைடே வந்துடும். இது பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் எல்லாருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் நம்மனா, சூப்பர் டிப்ஸுங்க. எந்த ஒரு டைலருமே ஷேர் பண்ணாத இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஸ்லீவை வந்து ஃபஸ்ட்லேயே வந்து திருப்பி அடிச்சுக்கிறோம். லைனிங் வச்சு திருப்பி அடிச்சுக்கிறோம். ஒரே மாதிரி தான் நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து கட் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரா கட் பண்ணுவோம் இல்லைங்களா, குடஞ்சி அதை கட் பண்ணக்கூடாது. அப்படியே வச்சுக்கிறோம். திருப்பி லைனிங்கெல்லாம் அடிச்சிடுறோம், எல்லாமே செஞ்சிடறோம். இப்போது எந்த சைடு எந்த ஸ்லீவ் வரணுமோ அப்படியே நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் அப்படியே வச்சுக்கோங்க, லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் வந்து அந்த எக்ஸ்ட்ரா விடுறோம் இல்லைங்களா, கிளாத் கீழே மடித்து அடிப்போம் இல்லைங்களா, அது வரைக்கும் தான் நம்ம ஷேப் எடுக்க போகிறோம். அதை வந்து மடித்து வச்சுட்டு கரெக்டாக அந்த ஷேப்புக்கு உள்ளர வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக அளந்துக்கிறோம். எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ அதில் ஆஃப் எங்கே இருக்கோ அங்கே மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். அந்த ஷேப் எடுக்கிறதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். டபுள் சைடும் இதேமாதிரி பண்ணுறோம். பண்ணிவிட்டு உள்ளேருந்து அந்த பெண்டு நம்ம அந்த உள்ளே வளைச்சி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பெண்டு. அதாவது மேலேருந்து கீழே வந்து அந்த 1/2 இன்ச்சு டச் பண்ணி திரும்ப அந்த இடத்துக்குள்ள போய் ஜாயின் ஆகிடணும். அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட போகிறோம். ஆனால் கட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண அந்த லைனிங் மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு போகிறோம். இந்த வந்து ஸ்லீவ் மேலே இருக்கும் பாருங்கள், சென்டர் பாயிண்ட்டு, அதுக்குள்ளாரையவே போயிட்டு அந்த லைனில் நம்மளுக்கு அட்டாச் ஆகிடணும். இந்த மாதிரி 2 சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அந்த ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா மிஸ்டேக்கே வராது, நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது, ரொம்ப டென்ஷன் இல்லாமல் ஒர்க் முடிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னோடய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.